எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல மிகப்பெரிய அளவுல கான்ட்ரிபியூஷன் தந்த 2 பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரோஹித் சர்மா, இன்னொன்னு விராட் கோலி. 2 பேருமே கிரிக்கெட்டுடைய கடைசி கட்டத்துல தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். கெரியருடைய கடைசி கட்டம். இப்போ ரோஹித் சர்மா மிஞ்சி போனா 1 வருடம் விளையாடலாம். விராட் கோலி ஃபிட்டா தான் இருக்காரு. அவர் இன்னும் ஒரு 2 வருடம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா 2 to 3 years அதுதான் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ இவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல ஒரு விஷயத்துல இருக்காங்க. அதுதான் பார்டர் காஸ்கோ ட்ராஃபி. ஆஸ்திரேலியாவில் 5 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸ் நடக்க போது அந்த பார்டர் காஸ்கோ ட்ராஃபியில் இந்தியாவுடைய ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச கையோட, அதாவது இந்த டோர்னமெண்ட்டோட ரிசல்ட்டை பொறுத்து தான் இந்தியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குள்ள போகுமா போகாதான்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்டர் காஸ்கோ ட்ராஃபியில் இவங்க 2 பேருமே எப்படி கடந்த காலங்களில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மாவை பார்த்துடலாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ரோஹித் சர்மா 12 மேட்சஸ் ஆடிருக்காரு. அதில் 708 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் அவருடைய ஆவரேஜ் 33.71, ஸ்ட்ரைக் ரேட் 52.17. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 120. இதில் 1 செஞ்சுரி 3 ஹாஃப் செஞ்சுரி அடங்கும். ஆஸ்திரேலியா பிச்சில் ரோஹித் சர்மாவுடைய ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். இதில் அவர் 7 மேட்சஸில் 14 இன்னிங்ஸில் 408 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் அவருடைய ஆவரேஜ் 31.38, ஸ்ட்ரைக் ரேட் 47.66. இதில் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 63. இதில் 3 ஹாஃப் செஞ்சுரி அடங்கும். இதில் ஆஸ்திரேலியா பிச்சில் அவர் இது வரைக்கும் செஞ்சுரி அடிச்சது கிடையாது. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம விராட் கோலியை பார்ப்போம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஆப்போசிட்ல ஆஸ்திரேலியா இருந்தால் போதும், அவருடைய லெவல் வந்து வேற. இந்த சண்டைக்கோழியில் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வரும், நீங்கள் அடித்தது காசியா அப்படின்னு அந்த ஊருக்காரங்களாம் சொல்லுவாங்க. உடனே விஷால் வந்து அந்த ஓடுவார்னு பார்த்தா பஸ்ஸை விட்டு இறங்கி அடிப்பார். அப்போ வந்து யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி தான் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவா பாகிஸ்தானா அந்த மாதிரி நினச்சி அவர் அடிப்பார். ஸோ விராட் கோலியுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஆஸ்திரேலியா மண்ணில் மற்ற பேட்டரை கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ அவருடைய ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்துடலாம். டெஸ்ட் ஃபார்மெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது 25 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காரு. 44 இன்னிங்ஸில் 2042 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 186, ஆவரேஜ் 47.48, ஸ்ட்ரைக் ரேட் 52.41. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விராட் கோலி 8 செஞ்சுரி 5 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் விராட் கோலியோட ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்துடலாம். விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் 13 மேட்சஸ் ஆடிருக்காரு. 1352 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதில் அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 169, ஆவரேஜ் 54.08, ஸ்ட்ரைக் ரேட் 53.14. இதில் 6 செஞ்சுரி 450 அடிச்சிருக்காரு. ஸோ பார்டர் காஸ்கோ ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது டீமுக்கே கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடும். இப்போ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. செகண்ட் டெஸ்ட்டில் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரில. ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெர்த்தில் அது நடக்க போகுது. ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்லையும் அவர் விளையாடுவார். விராட் கோலியோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸில் ரொம்ப முக்கியம். அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா போதும், இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் கெரியருடைய லாஸ்ட் கட்டத்தில் இருக்காங்க. இப்போ இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுடைய ஸ்கெடியூல்லையே டெஸ்ட் ஃபார்மட் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா தான் வரப்போகுது. அதனால் அதுக்குள்ளே இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு டிரான்சிஷன் ஏற்படும். அடுத்த ஜென்ரேஷன் நோக்கி இந்தியன் டீம் தள்ளப்படுவாங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம், எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஏன்னா அபிமன்யு ஈஸ்வரன்லாம் ரொம்ப காலமாக இந்தியன் கிரிக்கெட் டீமில் அப்படியே இருக்கார். அவர் பிளேயிங் லெவலே வரமாட்டார், ஸ்குவாடில் இருப்பார், பிளேயிங் லெவலில் வரமாட்டார். ஏன்னா இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் தேடி ஆகணும். அந்த லிஸ்ட்டில் முதலாக வர்றவர் அபிமன்யு ஈஸ்வரனை சொல்லலாம். இது இல்லாமல் தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்சன், ராஜத் படிதர்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்க. நிறைய யங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கே இன்னும் பக்காவான சான்ஸ் டெஸ்ட்டில் கிடைக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறையா பிளேயர்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவை ஒரே டெஸ்ட் டீமில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான சூழல் வரும். ஸோ அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எது எப்படியோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்றது ரொம்ப முக்கியம். ஸோ விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா அவங்க டெஸ்ட் டீமில் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.